Hello friends, welcome to Ari and Craft Up. இன்னைக்கு Ari advanced class வீடியோவில் என்ன சொல்லித்தர போகிறேன்னா Ari embossed sari thread padded load stitch தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஸ்டிச் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தலாம். sari thread, tulip needle 14, piping thread வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்குங்க. க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ, இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. அந்த லைனில் பைப்பிங் த்ரெட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கிடைக்கிது. மீடியம், ஸ்மால், அதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கிங்க. இப்போது பென்சிலில் ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே வந்து இந்த பைப்பிங் த்ரெட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இது மேலே ஒட்டி விட்டுருங்க. இது நல்லா வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு இது மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் இது எப்படி பண்ணணும்னு. இது மேலே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போடணும். நல்லா ட்ரை ஆகட்டும். நான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு போட்டுட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு நான் சொல்ல போகிறேன். இப்போது த்ரெட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு அது மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த த்ரெட்டு பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நல்லா ஸ்டிச் வந்து நிறைய கொடுத்துக்குங்க. அதே போல் எண்டிங்கில் வந்து கொடுத்துட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போது சரி த்ரெட் எடுங்க. சரி த்ரெட் எடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோம் இல்லையா பேரல் லோடு ஸ்டிச், அந்த மெத்தடில் இதுவும் போடணும். ஃபஸ்ட்டு வந்து பேக்லேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுங்க. திரும்ப வந்து மேலே வாங்க. மேலே வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்துலேயே வந்து குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடணும். இதே போல் மறுபடியும் வந்து ஒரு ஸ்டிச்சை வந்து கீழே போட்டுட்டு அது பக்கத்துலேயே வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும், லாக் ஸ்டிச் போடணும். உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சுற்றி வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் பென்சிலில் லைன் வரைஞ்சி நீங்கள் அது மேலே ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து அழகாக வரும். ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து ஈஸியாக வந்துடும். இதில் வந்து சரி த்ரெட்டில் வந்து போடணும். இதுக்கு முன்னாடி சில்க் த்ரெட்டு நம்ம பார்த்துருப்போம். பீட்லேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது சில்க் த்ரெட்டில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த மெத்தட் தான் இதுலேயும் யூஸ் பண்ணி சரி த்ரெட்டில் வந்து போடணும். இப்போ அந்த கார்னர் பகுதி மட்டும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா கீழே போடும்போது பெரிய செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு லாக் ஸ்டிச்சு வந்து நீங்கள் அந்த லைன் மேலே போடணும். மேலே வரும்போது அந்த லாக் ஸ்டிச் வந்து பக்கத்தில் போடணும். பெரிய செயின் ஸ்டிச் போட்டு அந்த லைனில் பக்கத்தில் போடணும். கீழே வரும்போது இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் போடணும். மேலே வரும்போது லைன் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலே நீங்கள் பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்தில் தான் குட்டி லாக் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி தான் வந்து இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம பைப்பிங் த்ரெட் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது மேலே வந்து போடணும். இது கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இது ஈஸியாக வந்துருக்கும். ஏன்னா சில்க் த்ரெட்டில் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பீடு வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ சரியில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்துடும். நீங்கள் இது எல்லாமே கொஞ்சம் டைம் இருக்கும். பொறுமையாக நீங்கள் வந்து இது போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்ப அழகாகவும் வரும், நீட்டாகவும் வரும். நீங்கள் எல்லோரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டு இருந்துன்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். என் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டும் நீங்கள் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோர்ஸ் எத்தனை மந்த் கோர்ஸ், அமௌண்ட் எவ்வளோ, நீங்கள் அது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் வீடியோ,
சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸும் நான் எடுக்கிறேன், வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவும் ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து ஃபோட்டோவாக எடுத்து எனக்கு சென்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணலாம். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட்டில் வந்து நான் போடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு போஸ்ட்டில் போடுவேன். கற்றுக்கணுனாலும் நீங்கள் வந்து தனியாக என்கிட்ட வந்து கிளாஸும் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ஆன்லைன்லேயும் கற்றுக்கலாம், ஆஃப்லைன்லேயும் கற்றுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டிச்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆரி வந்து 98 ஸ்டிச்சு இருக்கும். நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே சேர்த்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் பொறுமையாக பாருங்கள். இப்போ வந்து ஃபினிஷிங் வரப்போகிறோம். ஸ்டார்டிங் நம்ம எப்படி ஆரம்பித்தோமோ ஃபினிஷிங்கும் அதே மெத்தடில் தான் வந்து முடிக்கணும். இப்போ முடிக்கும் போது எண்ணாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்டிச்சு போடும்போது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே சரி த்ரெட்டை வச்சு சுற்றி வந்து செயின் ஸ்டிச்சு வந்து போட்டு முடிக்கணும். போடும்போது அதை இன்னும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இது சுற்றி போடணும். கூட வந்து நீங்கள் பீட் ஆட் பண்ணாலும் நீங்கள் வந்து பீடும் வந்து சேர்த்துக்கலாம். 2 mm பீட் இல்லை சுகர் பீடும் சேர்த்து இதை ஃபினிஷ் பண்ணும்போது இது ஒரு ஷேப் வந்து நல்லா அழகாக இருக்குது. இது வந்து நெக் மாடலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேக் நெக் இருக்குது இல்லையா, அங்கே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். அதுவும் பைப்பிங் த்ரெட் வச்சு நீங்கள் பண்ணும்போது அந்த பகுதி மட்டும் உங்களுக்கு எம்போஸாக வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து இந்த ஸ்டிச்சை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இது ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.